நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான தேன்குழல் முறுக்கு. 10 மினிட்ஸில் வந்து பண்ணிடலாம். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 மந்த் வரைக்கும் நம்ம வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். இது எப்படி செய்கிறதுன்னு வந்து நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு 1/4 கப் உளுந்து எடுத்துக்கலாம். அதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேமில். இது வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. இப்போது ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை வந்து ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு நல்ல பவுடராக நல்லா அரைச்சிடலாம். ஸோ இப்போ நமக்கு பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து 1.5 கப் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சால்ட் தேவையான அளவு போட்டுட்டு நம்ம வந்து இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சால்ட் வந்து நல்லா கரையணும். அப்போ தான் இந்த முறுக்கு வந்து வெடிக்காமல் இருக்கும். இப்போ வந்து ஒரு பவுலில் 2 கப் வந்து அரிசி மாவு வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வெள்ளை எள் போட்டுக்கலாம் 1 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த உளுந்து பவுடர், அதை வந்து அந்த கட்டி இல்லாமல் நல்லா வந்து சலிச்சுக்கலாம். இல்லை கட்டி வந்து இருக்கக்கூடாது. இப்படி சலிக்கிறதுனால முறுக்கு வந்து வெடிக்காமல் இருக்கும். இது முதல்ல வந்து நம்ம கையால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பட்டர் போடலாம், இல்லைனா நெய்யும் போட்டுக்கலாம். முதல்ல பட்டர் அந்த மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த ஹாட் வாட்டர் சூடான தண்ணி ஊற்றிட்டு உப்பு ஆட் பண்ணியிருக்க அந்த தண்ணி நம்ம வந்து ஊற்றிட்டு நம்ம நல்ல ஒரு சாஃப்டான டோ மாதிரி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைகிறதுனால என்ன ஆகும்னா, இது வந்து நல்லா சாஃப்டாக வரும் இந்த மாவு. ஸோ இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஊற்றுறதுனால இந்த மாவு வந்து கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கும். நம்ம பிசைஞ்சோடனே வந்து நம்ம மூடி வச்சிடலாம். ஸோ இப்போ நமக்கு அந்த டோ வந்து சாஃப்டாக ஸ்மூத்தாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நம்ம வந்து இதை மூடி வச்சிடலாம். இப்போது தேன்குழல் முறுக்கு மோல்டு எடுத்துகிட்டு அது 3 கண் இருக்கிற மாதிரி செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போது இதை வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு தடவி விட்டுக்கலாம். இப்போ ஒரு கையளவு மாவு எடுத்துக்கலாம். அது வந்து சின்ன சின்ன உருளையாக வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்ன ஆகும்னா, கிராக் இல்லாமல் நம்ம பண்ணி வச்சிட்டோன்னா ஈஸியாக பிழிஞ்சிடலாம். இப்போ இதை வந்து மூடி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து முறுக்கு மாவு வந்து இதில் போட்டுட்டு முறுக்கு குழலில் வந்து போட்டுட்டு என்ன பண்ணலான்னா, ஒரு பிளேட்டில் வந்து ஆயில் ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு தடவி விட்டுட்டு அது மேலே வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஷேப் பண்ணிக்கலாம், பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரியே வந்து நம்ம பிழிஞ்சு வச்சிட்டோன்னா ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம எல்லா முறுக்கையும் வந்து பிழிஞ்சு வச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணலான்னா, சூடான எண்ணெயில் போட்டுட்டு நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணிடலாம். இது 2 மினிட்ஸ்க்குள்ளேருந்து இது வந்து ஃப்ரை ஆகிடும். மீடியம் ஃப்ளேமில் வந்து ஃப்ரை பண்ணணும். இந்த எண்ணெயோட சத்தம் வந்து அடங்கினோடனே வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ இந்த முறுக்கு வந்து ஒயிட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஆயிலும் வந்து எண்ணெயும் குடிக்காது. இதே மாதிரியே வந்து நம்ம இருக்கிற மாவு எல்லாத்தையும் வந்து பிழிஞ்சிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இந்த பிழியும் போது என்னாகும் அப்படின்னா, மாவு சாஃப்டாக இருக்கிறதுனால இது ரொம்ப ஈஸியாக பிழிய வரும். ஸோ இந்த மாவில் வந்து 2 கப் அரிசி மாவில் வந்து ஒரு 20 முறுக்கு வரும். ஸோ இது வந்து கடையில் வாங்குற மாதிரியே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
நீங்கள் மாவு அரிசி மாவு பச்சரிசி மாவு அரைச்சும் வந்து பண்ணலாம். நான் வந்து கடையில் கிடைக்கிற மாவு அரிசி மாவே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் 2வது ஃப்ரை பண்ணும்போது நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து செகண்ட் டைம் போடும்போது ஒரு 4 முறுக்கு வந்து நான் போட்டு நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். அது வந்து என்னென்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், ஷேப் வந்து மாறலை. ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே வந்து இது பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இந்த ஆயில் சவுண்டு போனதெல்லாம் முன்னாடியே எடுத்துக்கோங்க. ஸோ பர்ஃபெக்டான தேன்குழல் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து கொங்குநாடு வில்லேஜ் ஸ்டைலில் வந்து இப்படி தான் பண்ணுவாங்க. வில்லேஜ் சைடு வந்து இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளானது, 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும்.